குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாப்டரில் 2.4 அதாவது செகண்ட் சாப்டரில் 6th சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் த பாசிட்டிவ் இன்டீஜர் n ஃபார் விச் √3 + i the whole power n. ஃபர்ஸ்ட் ஒன் ரியல், ரெண்டாவது ஒன் வந்து பியூர்லி இமேஜினரி. அதாவது ரெண்டு டிவிஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம் தான், கவனிச்சுக்கோங்க. சொல்யூஷன் பாருங்கள். இசட்டோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க √3 + i the whole power n. அப்போது இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அதுக்காக ஸோ 2 power n அதை வெளியில் எடுத்துடலாமா? அப்போ அதை எப்படி பிரிச்சுக்கலாம்? √3/2. இந்த 2 வந்து ரெண்டுக்குமே காமன். அப்போ √3/2 + i/2 அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. இப்போ இது எப்படி எழுதலாம்? 2 power 1 அப்படி என்ன அப்படி வெளியில் இருக்கிறது அப்படி வெளியில் எழுதிக்கோங்க. √3/2 + i/2 நம்ம எப்படி எழுதலாம்னா cos π/6 + i sin π/6 the whole power n. அதாவது பையோட வேல்யூ போட்டு நீங்கள் 6ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு √3/2 கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இந்த ஸ்டெப்பை தான் அதை எழுதியிருக்கோம். cos π/6 அதோட வேல்யூ √3/2, sin π/6 வேல்யூ வந்து 1/2, அதான் i/2 எழுதியிருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 2 power n அப்படி போட்டுக்கோங்க. இந்த வெளியில் இருக்க எண்ணை உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ எப்படி வரும் உங்களுக்கு? cos n π/6 + i sin n π/6. இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். அப்போது நமக்கு வந்து ரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு இசட் பாரும் வச்சு ஃபஸ்ட் எழுதிக்கணும். அப்போ இசட் பார் எழுதும்போது உங்களுக்கு பார்னால என்ன வரும்? உங்களுக்கு சைன் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ ப்ளஸ் வந்து உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகும் மைனஸ். அப்போ இந்த இதெல்லாம் அப்படி தான் வரும். 2 power n cos n π/6 - i sin n π/6. இது செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ சின்ஸ் z வந்து ரியல் பார்ட்டாக இருந்ததுன்னா z = z பார். அப்போது இசட்டோட வேல்யூவும் எழுதிக்கணும், இசட் பாரோட வேல்யூவும் ஈக்குவல் பண்ணி எழுதிக்கணும். அப்போ 2 power n cos n π/6 + i sin n π/6. 2 power n z பாரோட வேல்யூ வந்து cos n π/6 - i sin n π/6. இப்போ 1லேருந்து 2லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? இது மைனஸ் கொடுத்து எல்லாம் மைனஸ் பண்ணும்போது இதுவும் மைனஸ் பண்ணும்போது இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இதுவும் மைனஸ் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிரும். இது மைனஸ் பண்ணும்போது இந்த மைனஸும் இங்கே ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும்? இது ஒரு 1, இங்கே ஒரு 1 இருக்கும். அப்போ 2i sin n π/6 = 0. இப்போது இந்த இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் இங்கே போனதுன்னா டிவிஷன் ஆயிரும். அப்போ sin n π/6 = 0. அப்போ sin n π/6 = 0க்கு சைன் பையோட வேல்யூ வந்து 0 தான். அப்போ ஈக்குவல் எழுதும்போது உங்களுக்கு என்ன எழுதணும்? சைன் பைன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்? n π/6 சைன் கேன்சல் ஆயிரும். ஸோ n π/6 = பை. அப்போ n/6 = பையும் கேன்சல் ஆயிரும். இங்கே வெளியில் என்ன இருக்கும்? 1. அப்போ n which is equal to இதை இங்கே கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடச்சிரும்? 6. அடுத்து செகண்ட் டிவிஷன் பாருங்கள். சின்ஸ் z இஸ் பியூர்லி இமேஜினரி. அப்போ z which is equal to -z பார். அப்போ என்ன வரும்? மைனஸ் வேல்யூ என்னது? 2 power n இசட்டோட வேல்யூ என்னது? cos n π/6 + i sin n π/6. அப்போ -z பார்னா மைனஸ் அப்படி போட்டுக்கோங்க. z பாரோட வேல்யூ என்னது? 2 power n cos n π/6 - i sin n π/6. இப்போ இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணலாமா? பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஃப்ரம் 1 and 2 பண்ணும்போது இந்த 2 power n -2 power உங்களுக்கு டேரெக்டாக கேன்சல் ஆயிரும். இது ப்ளஸ் டேமாக இருக்குது, இது மைனஸ் டேமாக இருக்குது, அதுவும் உங்களுக்கு என்னதாயிரும்? டேரெக்டாக கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த ரெண்டு மட்டும் தான் இருக்குது. அப்போ இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1 ஆட் பண்ணும்போது 2 cos n π/6. அதுதான் இந்த ஸ்டெப்பில் பண்ணியிருக்கோம். ரெண்டையும் எழுதியிருக்கோம். எல்லாம் கேன்சல் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 cos n π/6 = 0 ஆயிரும். அடுத்து இந்த 2 இந்த பக்கம் போணுச்சுன்னா 0/2 உங்களுக்கு 0 ஆயிரும். cos n π/6 = 0. அப்போ இந்த 0 வந்து வேல்யூ வந்து cos π/2ஓட வேல்யூ தான் என்னது? உங்களுக்கு 0. இப்போ என்ன பண்ணிடலாம்? cos கேன்சல் ஆயிருமா? அப்போ n π/6 = இந்த π/2 போட்டுக்கலாம். அப்போது n which is equal to இந்த டிவிஷன் அந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷன் ஆமாயிரும். பை என்னதாயிரும்? உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ 6 அங்கே போகுமா? 6/2 இது கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3. இதுதான் ஆன்சர். இவ்வளோதான் அந்த சம்மு. ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.